எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரேவதி சீனிவாசன். இன்னைக்கு நான் ரொம்ப ஈஸியா செய்ற மாதிரி, அதே நேரத்துல நல்லா கிராண்டா தெரியிற மாதிரி ஒரு இயரிங்ஸும், நெக் பீஸும் தாங்க செய்ய போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ப்ளூ கலர் ஸ்மால் லீஃப் டிசைன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். B7000 க்ளூ தாங்க எடுத்திருக்கேன். பிவிசி ஷீட்ல ஒயிட் ஸ்டோன் வச்ச செயின க்ளூ போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இந்த மாதிரி கிராஸா கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி ஒட்டிக்கலாம். இப்ப செயின ஒட்டின மாதிரி க்ளூ போட்டுட்டு ப்ளூ ஸ்டோனை ஒன்னு ஒன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்ப அடுத்த பக்கமும் அதே மாதிரி க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். பாருங்க ஃபினிஷிங் எவ்வளவு அழகா வந்திருக்கு. இதுக்கு மேல கம்மலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நடுவுல க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி கட்டமா இருக்கிற ஸ்டோனை ஓட்டிக்கலாம். அடுத்து ப்ளூ ஸ்டோனு ஒரு 5 ப்ளூ ஸ்டோன் எடுத்துட்டு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, நடுவுல 1 அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்க ஃபினிஷிங் இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு செட்டு செய்துட்டு நல்லா க்ளூ ஆறுனதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இயரிங்ஸ்ன்றதுனால 2 பக்கம் காதுக்கு வரும்ல, அதனால இயரிங்ஸ் கனெக்டிங் பின்ன இந்த மாதிரி பின்னாடி திருப்பி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா ஒயிட் செயின்ல ஒட்டாதீங்க, இந்த மாதிரி கிராஸா ஒட்டுங்க. நீங்க வேணும்னா அந்த மேல இருக்குல்ல அந்த கம்மல் கூட வச்சு கனெக்ட் பண்ணி தொங்கும் போது எப்படி வருதோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பின் ஒட்டிக்கோங்க. அடுத்து மேல் கம்மலோட பின்ன க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். இப்ப வேக்சின் ஸ்ட்ரிப் எடுத்து இந்த மாதிரி பின்ல பின்னாடி குத்தி க்ளூ போட்டுட்டு டைட்டா ஒட்டிக்கலாம். இதனால அந்த பின் கலண்டு வராது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இதுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த ரவுண்டு ஹூக்ஸை 2 பக்கம் மாட்டிட்டா ஹியரிங் ரெடிங்க. அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப ரிச்சாகவும் கூட இருக்குங்க பார்க்கறதுக்கு. நெக் பீஸ் செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. நம்ம நெக்குக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டாவோ லாங்காவோ உங்க விருப்பப்படி இந்த மணியெல்லாம் கோப்பல்ல அந்த ஒயரை 3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செய்து வச்சிருக்க பெண்டன்ட்டை பின்னாடி திருப்பிட்டு 3 ஒயரையும் அந்த லாஸ்ட்ல ஒன்று இந்த லாஸ்ட்ல ஒன்று நடுவுல ப்ளூ போட்டு 3த்தையும் ஒட்டிக்கலாம். அப்படியே வேக்ஸ் ஸ்ட்ரிப்பையும் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிடுறேன். ஒயருக்கு இன்னும் கிரிப் அதிகமாக கிடைக்கும். நான் ஒயிட் பீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நடுவில் ஃபுல்லாக பெரிய சைஸ் ஒயிட் பீட்ஸும் 2 பக்கமும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஒயிட் பீட்ஸும் தான் கோர்க்க போறேன். பாருங்க கோர்த்துட்டேன். இந்த மாதிரி 2 பக்கம் கோர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகான ஒரு செட் ரெடிங்க. இதுக்கு ரொம்ப காஸ்ட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக செய்திடலாங்க. நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல கிராஃப்டோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.